வணக்கம். இந்த வெள்ளியங்கிரி பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளியங்கிரி மலை அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதில் முதல் விஷயம் என்னென்னா, இந்த பானாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கன் பிரம்மன்கிட்ட போய் வரத்தை வேண்டான். இது மாதிரி ஆண்களே பார்க்காத ஒரு கன்னி பெண்ணால் தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்ற மாதிரி வேணுனே பிரம்மனும் கொடுத்துட்றாரு. வரத்தை வாங்கின இந்த அரக்கன் ரொம்ப ஐச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்ததுனால தேவர்கள் எல்லாருமே போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. இது மாதிரி ரொம்ப இவன் ஐச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் அதற்கிணங்க பார்வதி தேவிகிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி நீ பூமியில் குமரி கண்டத்தில் போய் மானுட பிறப்பு எடுத்தோடனே உனக்கு ஒரு அசுரவதம் காத்துட்ருக்கு. அதுக்கப்புறமா என்னை நோக்கி தவம் பூண்ட அப்படின்னா உன்னையே நான் சரியான நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்வதியும் அதுக்கேற்ப கீழே தென்கோடியில் ஒரு கிராமத்தில் பிறந்து அழகாக வளர்கிறாங்க. கன்னி பெண்ணாகவே வளர்கிறாங்க. கன்னி பெண்ணாக வளர்ந்த உடனே அதுக்கேற்ப அவர் சொன்ன மாதிரியே அந்த குமரிக்கடலுக்கு நடுவில் ஒரு பாறையில் ஒற்றை காலில் நின்று தவத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நேரம் கிடக்குது, காலம் கிடக்குது. ஆனால் சிவபெருமான் வரவே இல்லை. சிவபெருமான் வராத காரணத்தினால ரொம்பவே சோகமடைந்த பார்வதி ஒரு நாளைக்கு பானாசுரன் வரும்போது அவர் தான் உனக்கு காட்சி தர மாட்டார், உனக்கு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டார், பேசாமல் நீ என்ன கல்யாணம் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பார்வதி கடும் கோபத்தில் அவனோட உயிரை எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே அவங்க பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க. சிவபெருமானும் வரல அப்படின்றதுனால பத்திரகாளியாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. இதை பார்த்து தேவர்கள் எல்லாருமே போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க சிவன்கிட்ட, இது மாதிரி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ணி ருத்ரகாளிகிட்டே அந்த பார்வதி தேவிகிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க திருப்பியும் நார்மலாக மாறி அவங்க எல்லா வித கோபத்தையும் அந்த சக்தியை ஒற்றைக்கல் மூக்குத்தியில் இறக்கி அதை அம்மன் அணிஞ்சதுனால தான் பகவதி அம்மன் அப்படின்ற ஒரு கோவில் கன்னியாகுமரியில் இருக்கிறதா ஐதீகம். அதனால தான் அந்த ஊருக்கே கன்னியாகுமரி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. இதுக்கப்புறமா சிவபெருமான் இருக்கார்ல, அவர் ஒரு சென்ஸ் ஆஃப் லாஸ்ட்டில் போயிட்டார். அதாவது நம்ம சொல்ல காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு காரணத்தினால, ஒரு சோகத்தினால, ஒரு கில்ட்டுனால அவர் தேடி போன இடம் தான் வெள்ளியங்கிரி மலை. அங்கே தேடி போய் நிறைய நாள் தவம் செஞ்சார் அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த மலைக்கு வர எல்லா பக்தர்களுக்கும் மன அமைதியும் மன நிறைவும் கொடுக்குற ஒரு விஷயமாக இந்த மலை பார்க்கப்படுது. இங்கே 7 மலைகள் இருக்குது. 7 மலைகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது. அதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சில ஃபுட்டேஜஸ் மேபி நைட்டில் இருக்கிறனால ரொம்ப பிரைட்டாக தெரிய மாட்டேங்குது. கைஸ், நம்ம இப்போ வெள்ளியங்கிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20. இப்போ நம்ம கரெக்டாக லாக்கர் ரூமில் சில கேஸ் தான் வைக்க வேண்டியிருக்கு. வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மலையேற ஆரம்பிக்கும். இப்போ என் கூடயே நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. மறக்காமல் இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம இன்னைக்கு இப்போ குச்சியை வாங்க அந்த குச்சி இதுக்கு போகிறோம். ஒரு தடி 30 ரூபான்னு போட்டிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். கைஸ் பாருங்கள், நைட்டு இவ்வளோ கூட்டம். எத்தனை பேர் மலை ஏறுறாங்க நம்மள மாதிரி. அப்படியே வாங்க கைஸ், கூட குச்சியை வாங்கிட்டு நான் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். இங்கே 2 இத்தனை குச்சி இருக்குது. சரி, இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் கூட என் ஃப்ரெண்டு வரான், அவனுக்கும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் மேலே. கைஸ், நம்ம இப்போ குச்சியை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த குச்சியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் லக்கேஜ் ஏதாவது கிளாக் ரூமில் வைக்க வேண்டியது இருக்குது. வச்சுட்டு நம்ம உங்களை சந்திக்கிறேன். மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். அஃபிஷியலி வி ஸ்டார்டட் அவர் ஃபஸ்ட்டு மலை. பார்க்கலாம் வாங்க. ட்ரிப் எப்படி போகுதுன்னு தெரில. செக்கிங் பாயிண்ட் இருக்குது. செக்கிங் பாயிண்ட் முடித்தோடனே அப்படியே ஃபஸ்ட் மலைக்கு ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். செக் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன்.
எப்படின்றது பாரு. பேசிட்டு நடக்கிறது கஷ்டம்தான், மூச்சு வர வாங்கும். கைஸ் இப்போ நம்ம மலை ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்தோன்னா இங்கேருந்து வந்தோம். ஹலோ கேமியோ தெரியுது ஏதாச்சும்? தெரியுது. ஃபஸ்ட்டு மலை ஏறிக்கிட்டே இருக்கோம். இப்போயே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மலையும் செங்குத்தாக வேறு இருக்குது. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். நைட் விஷயம்னால சரியாக தெரில, ஆனால் டார்ச்சை காமிக்கும் போதே தெரியும் படி எவ்வளோ இர்ரெகுலராக இருக்குன்னு. இந்த வெள்ளியங்கிரியில் மொத்தம் 7 மலை. 7 மலையை தாண்டினீங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி சிவனை பார்க்கலாம். பார்ப்போம். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முதல் மலை சேர்றதுக்கு முன்னாடி உங்களை சந்திக்கிறேன். பாய். முதல்ல நீங்கள் வெள்ளியங்கிரி ஏறணும்னா கோயம்புத்தூர் வந்து ரீச் பண்ணணும். கோயம்புத்தூர் ரீச் பண்ணோடனே வெள்ளியங்கிரிக்கு பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா வரலாம். நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பூண்டி பஸ் கேட்டிங்கன்னா அங்கே டைமிங் சொல்லுவாங்க. ஈஷா பக்கத்துலேயே தான் இந்த வெள்ளியங்கிரி மலை. வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து ட்ரெக்கிங் அலவுடு தான். ஸோ எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஆனால் நைட்டு தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் அ டிஃபிகல்ட் ட்ரெக்கிங், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. முதல் மலை எப்படியோ ஏறிட்டோம். படி ஏறி வரும்போது வீடியோ எடுக்க முடியல, அதனால தான். ஃபஸ்ட்டு வெள்ளை விநாயகர் ஆலயம் வந்தாச்சு. அப்படியே கேமரா திருப்பரா பார்த்துக்கோங்க. அப்படியே விநாயகரை கும்பிட்டுட்டு கிளம்பலாம். நம்ம வெள்ளியங்கிரியோட ஃபஸ்ட்டு மலை. இப்போ டைம் வந்து கரெக்டாக 1 hour ஆகிருக்கு. 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ 11 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மலை தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னும் 6 மலை இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கமான் கைஸ். ஜம்மு இருக்கான இது நேரம் 11 20 கிட்ட இருக்கு. 20 மேல இருக்கு. 21 ஆயிடுச்சா? கம்முன்னு வாட்ச். என்னடா அது? அவனுங்கடா எங்க வந்து குடிச்சிட போகுது. என்னடா வந்து கொட்டை வீடு கட்டிடல. பார்த்து பொறுமையா. நெக்ஸ்ட்டு பாம்பாட்டி முகல் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். வழுக்கப்பாறையில் ஏறிட்டுருக்கோம். இங்கே நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. செம்மையாக வழுக்குது. நான் நேராக பார்த்து நடக்கிறேன். படி கிராஸாக வேற இருக்க கொஞ்சம். அது ஒரு டேஞ்சரஸான விஷயம். கேமரா பார்த்து நடந்தோம்னா காடி தான். இதான் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல.
காலையில் வியூ ஒர்த்தாக இருக்கும். அது மட்டும் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். பாம்பாட்டி சிக்கன் செமையாக வழுக்குது. ஸோ சேஃபாக வரணும். ஏன்ட்டு சொல்கிறா ரைஸ் பாம்பாட்டி சித்தர் போக வந்துருச்சு. பாம்பாட்டி சித்தர் பேக் அவுத்துட்டு போய் கும்பிடலாம். இப்படி அலையில போட்டு அதுக்குதான் போகுது. ஒரு மணி ஜாலியாக இருக்குது ரைஸ். பெரிய பெரிய மரம் தான் விழுந்து கிடக்குது ரைஸ். சந்திரமுகியில் பெரிய பெரிய ஆடெல்லாம் செத்து கிடக்குது முருகேசான்ற மாதிரி இருக்குது. பெரிய பெரிய மரம் தான் விழுந்து கிடக்கு. காடு தானே, அப்படியே போக வேண்டியது. ஹலோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மலை வந்துட்டா பக்கத்தில் வந்துட்டா டைமிங்கடா ரைஸ். நம்ம வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து வந்துட்டோம் 12:10. நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து செகண்ட் ஏற ஆரம்பித்தது வந்து 11:20. 50 நிமிஷத்தில் செகண்ட் ஏறி முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் இல் வந்து 12:10 ஏற ஆரம்பிச்சிட்டோம். தேர்டு வந்து கைத்தட்டி சுனை ஏறிட்டு அப்படியே போவோம். ஃபாலோ பண்ணுவேன். கைத்தட்டி சுனை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு உருண்டைன்ற மாதிரி. சரி ஓகே பார்க்கலாம் வாங்க. நீங்கள் தண்ணி பிடிக்க போகிறதில்ல இப்போதைக்கு இருக்குது, பார்க்கலாம். இப்போதைக்கு தாகமாக அடிக்கல வாங்க. பார்த்து ஏறுங்க சாமி, பார்த்து ஏறுங்க, பார்த்து ஏறுங்க. இங்கே தான் கைத்தட்டி சுனை இருக்குது அந்த பாறையில். தெரியுதா பாறை? அபி படா சூர்யா ஒரு பாட்டல் தானே? தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருக்குதா? கை தட்டு இங்கே எப்படி என் மூஞ்சி கம்ரு அவர்கிட்ட கரண்ட் இருக்காது. என் மூஞ்சி கம்ரு தண்ணி எடுக்க ஏதாவது நிற்க போட்டு சரி. வேற குச்சி நிற்கிறோம்னு தெரியல. நீங்க அதான் கோயிடம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட் முடியா
யூடியூப் ப்ரோ நான் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஹாய் கோப்ரோவா அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ கைஸ் செம்ம சில்லுன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 6th மலை போகிறோன்னு நினைக்கிறேன். நைட்லனால ஒன்றும் தெரியல. சரி பார்க்கலாம் வாங்க. கைஸ் நம்ம வந்து இப்போ பீமன் கலியுருண்டை வந்திருக்கோம். டைம் 4 ஆக போகுது. மார்னிங் 4 ஆக போகுது. இதுக்கப்புறம் ஆண்டி சுனை அப்படின்ற ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இது இருக்குது, அந்த கடைசி சிவன் டெம்பிள் வெள்ளியங்கிரி. இது நான் அந்த கலியுருண்டையை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது 5வது to 6வதா? பேருக்கு 5 6ன்றாங்க. இது பேருக்கு 5 6 1 2 3ன்றாங்க. தெரியல எனக்கு. 1வது மலை எங்கே முடியுது, 2வது மலை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியல. 10 வருஷம் வரும்போது கதை செஞ்சு வேணுவான் ஒரு போட்டு விளையாடுவான். ஏன்னா கோதாவரி சாப்பிட்டு சொல்லுங்க. சீப்பாக இருக்குடா பார்த்தோம். இது இதாடி அந்த சேர்த்து வாங்குது. நான் எங்கே கூட சொல்லி சவுண்டுக்கு பார்த்து இந்த மாதிரி தான் காடிக்கு கைஸ் நம்ம 6வது மலை வந்துட்டோம். ஆண்டி சுனை வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு 7th போகணும். சுனையை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் நைட்டில் தான் இருக்கேன். இப்போ டைம் என்னென்னா 5 மணி ஆகுது. பார்க்கலாம், நம்ம போவோம். போயிட்டு சொல்கிறேன். பாய்.
சூடான பஜ்ஜி மிளகா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி கொஞ்சம் தொண்டை ஜாஸ்தி चकारचण्डताण्डवं तनोतु न शिव जटाकटाः संभ्रमप्रबन्धनिर्भगज्जन्ति लोलवीचि वल्लरी विराजमानमुग्धज्वलल्ललाटकट्टव्यापके किशोरचन्द्रशेखरे रतिमिच्छरम् संतति प्रमोदमान मानसे कटाक्ष धोरणी विरुद्ध दर्दरापरि क्वचित् दिगम्बरे मनो विनोदमे तु वस्तुनि जटाभुजं मनो विनोदमद्भुतं विवत्सु जलागवीगगज्जल प्रवाह भावितस्तरे ढलेवलम्ब्य लम्बिताम्बुजं कुम्भमालिकाचकारचण्डताण्डवं तनोतु न शिव जटाकटाः संभ्रमप्रबन्धनिर्भगज्जन्ति लोलवीचि वल्लरी विराजमानमुग्धज्वलल्ललाटकट्टव्यापके किशोरचन्द्रशेखरे रतिमिच्छरम् ॐ नमः शिवाय
बंधु बंधुरा सुरतिगंत संतति प्रमोदमान मानसे कटाक्ष धोरणी विरुद्ध दर्दरापति क्वचित् दिगंबरे मनो विनोद मे तु वस्तुनि जटाभुजं कणस्फुरत्कणामणिप्रवाहलम्ब कुङ्कुमद्रवप्रलिप्ललिप्लति अनाथसिन्धुरस्फुरत्पमुत्तरीयते मनो विनोदमद्भुतं विवत्तुकोपकन्दरि